உணவு என்பது உன்னுடைய உரிமை, உன்னுடைய உணர்வு. அது உனக்கு வேற மாதிரி இருக்கும், எனக்கு வேற மாதிரி இருக்கும். இதை கடவுள்கள் பல வடிவத்துல சொல்லியிருக்காரு. ராமனே கறி தின்றவர் தான் அப்படிங்கிற வரலாறு கூட நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அதையெல்லாம் படித்தவன், எனக்கு அது தெரியும், உங்களுக்கும் அது தெரியும். ஆனா தெரிந்தும் கூட தெரியாதது மாதிரியும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கோ எதையோ ஒன்றின் மீது நீங்க பழி தூக்கி போடுவதோ, அதனால ஒரு போர் வெடிக்கிறதோ, அதனால பல பேர்களுடைய நிம்மதி இழக்கிறதோ தேவையில்லை சாமி. கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இந்த மத சண்டை நமக்கு தேவையில்லை. மலை சிக்கந்தர் பாபாவுக்கே உரியது, அங்க கோவில் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. கோவில் சாமிக்கே உரியது, சிக்கந்தர் பாபா பள்ளிவாசல் மேல இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. ஆனா போற பிரச்சனையை பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அந்த பயத்துல தான் நான் வந்தேன். இன்னொரு அயோத்தி நம்ம மண்ணுக்கு வேண்டாம், அதுவும் நம்ம தமிழ் மண்ணுக்கு வேண்டாம். சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த மண்ணுக்கு அந்த பாவம் வேண்டாம். கெஞ்சு கேட்டுக்கிறோம், தயவு செஞ்சு மதச்சண்டைகள் இல்லாமல் சமரசமாகுங்கள், அமைதியாகுங்கள். அவங்க செஞ்சுட்டு போறாங்க அவங்க பள்ளிவாசல்ல, நீங்க உங்க கோவிலினுடைய வழியை பாருங்க. இதற்கு இடையில எந்த ஒரு தரகர் வேலையும் எந்த ஒரு மதத்துக்காரனும் பார்க்க வேண்டாம், யாரும் பார்க்க வேண்டாம். தயவு செஞ்சு இந்த குத்தி குடைகிற வேலை வேண்டாம். ஏனென்றால் சமத்துவமாக வாழ்வதுதான் சத்தியமாக நிம்மதி. நம்மளுடைய தலைமுறைக்கு பணத்தை சேர்க்கிறோமோ இல்லையோ, பாசத்தை சேர்ப்போம், அன்பை விதைப்போம். அந்த அன்பின் வடிவமாக விளங்கக்கூடிய இறைவனை ஒற்றுமையோடு ஒரே கண்ணாட்டத்தில் பார்ப்போம். தயவு செஞ்சு நமக்குள் எந்த ஒரு பிரிவினையும் வேண்டாம். உண்மையை உணர்ந்து செயல்படுவோம் என்பதனை கூறிக்கொண்டு